விஸ்வாமித்திரனுடைய யஜ்ய சம்ரட்சணம் ராமாவதாரத்தில் லீலையே சொல்லல வால்மீகி. வேதாபியாசம் உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு. அவர் பாலலீல பண்ணலையான்னார், பண்ணினாருங்கிறார் தேசிகர். யாராலையும் நிவர்த்தி பண்ணி வைக்க முடியாமல் கல்லா கிடந்தாலும் அத்தனை புண்ணியத்தினாலையும் தபசினாலையும் போக்க முடியாத அந்த தோஷம் பகவானுடைய பாத தூளி பட்ட உடனே நிவர்த்தி ஆயிடும். விஸ்வாமித்திரனுடைய யஜ்ய சம்ரட்சணம் சுவாமி பண்ணினார். எப்படி பண்ணினார்னா, கௌமார கேளி கோபாயுத கௌசிகா. இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் பாலலீல பல அத்தியாயம் இருக்கு. 4வது அத்தியாயத்தில் 3வது அத்தியாயம் அவதாரம், கிருஷ்ணாவதாரம். அதில் 4வது அத்தியாயத்திலேருந்து ஆரம்பித்து முழுக்க 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 லீலை தான். அவ்வளவு லீலைகள். ராமாவதாரத்தில் லீலையே சொல்லலை வால்மீகி. அவதாரம், நாமகரணம், வேதாபியாசம், உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு, எல்லாம் ஒரே சர்க்கம். அவர் பாலலீல பண்ணலையான்னார், பண்ணினாருங்கிறார் தேசிகர். என்ன லீலை பண்ணார்? கௌமார கேளி பாலலீல. அப்படி விளையாட்டா என்ன பண்ணினார்னா, கோபாயித கௌசிகாத்வர விஸ்வாமித்திரருடைய யஜ்ய சம்ரட்சணம் தான் பாலலீலையா சுவாமி. விளையாட்டிலேயே தர்ம சம்ரட்சணம், சிவதனுர்பங்கம். இந்த விஸ்வாமித்திர யஜ்ய சம்ரட்சணம் பண்ணி அப்படி விஸ்வாமித்திரரோட சுவாமி மிதிலா நகரம் நோக்கி வர. இப்படி மிதிலையை நோக்கி வரும்பொழுது விசாலா நகரத்தில் பிரிஞ்சிருந்த அகல்ய கௌதமரை சேர்த்து வைக்க, எத்பாபம் முனினா முனினாபிஜாத்மதபசா சக்ரேண தேவைரபி லோகேன்னைரபி புண்ணியவத்பிகி அகிலை ஹர்த்தும் ந சக்கியம் விபோ. அந்த அகல்ய பண்ணின பாபம் யாராலையும் நிவர்த்தி பண்ணி வைக்க முடியாமல் கல்லா கிடந்தாலாம். எத்பாபம் முனினா, கௌதமராலேயே இந்த பாபத்தை போக்க முடியல. ஆத்மதபசா, அகல்யையும் தபஸ்வினி தானே, ரிஷிக்கு வாக்கப்பட்டு தபோ வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கா. ஆத்மதபசா, அவளுடைய தபசினாலையும் அந்த தோஷத்தை போக்கிக்க முடியல. சக்ரேனா, தப்பு பண்ணின இந்திரன் தேவன் தானே, அவனுடைய பிரபாவத்தினாலையும் அந்த தோஷத்தை போக்க முடியல. புண்ணியவத் அந்நைரபி லோகேன்னைரபி புண்ணியவத்பிகி, லோகத்தில் உள்ள அத்தனை பேருடைய புண்ணியத்தினாலேயும் தேவதைகள்னாலேயும் அந்த பாபத்தை போக்க முடியாமல் கல்லா கிடக்காலாம் அகல்ய. தத் பாபம், இத்தனை பேரால் போக்க முடியாத கஷ்டம் பாபம்னா எவ்வளவு பிரிச்சிருக்கும். அந்த பாபம் தவதர்ஷனேனச்சா, உன்னை கண்ணால பார்த்தா. சா பஞ்சதக்த்வாகிலா பிராப்யத்வம் ரகுவீர பக்தி பலதகா அகல்யாபி பூஜ்யா அபவது. அந்த பகவானுடைய பாததூளி சரணாரவிந்தத்தில் ஒட்டின்றிருந்த பாததூளி பட்ட உடனே இத்தனை பேராலையும், இந்திரனாலையும், கௌதமராலையும், அகல்யாலையும், தேவதைகளாலையும், பாக்கியசாலிகளாலையும், அத்தனை புண்ணியத்தினாலையும் தபசினாலையும் போக்க முடியாத அந்த தோஷம் பகவானுடைய பாத தூளி பட்ட உடனே நிவர்த்தி ஆயிடுது. தத்பாபம் தவதர்ஷனேனா. அதை விட ஆச்சரியம் என்னன்னா, அகல்யாபி பூஜ்யா அபவது. இன்னைக்கு யாராவது அகல்ய இந்த தோஷ திருஷ்டியோடு பார்க்குறாளோ, பதிவிரதா சிரோமணின்னு தான் பார்க்குறோம். பூஜ்யா அபவது. ஒன்று பண்ணினாலும் பிரிஞ்சிருந்த அகல்யையும் கௌதமரையும் ஒன்று சேர்த்து வச்சார் முனிவேள். உடனே என்ன ஆச்சுன்னா, இது எப்படியே தபஸில் தெரிஞ்சுண்டு வந்துட்டாராம் கௌதமர்.
வந்தா 2 பேரையும் ஒன்று பண்றா. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.